ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் கார்னை வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக ஒரு பக்கோடா ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி பக்கோடா செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்னை வச்சு செய்ய போகிறோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் இருக்கும். வாங்க ஸ்வீட் கார்ன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு முழு ஸ்வீட் கார்ன் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மக்காச்சோளம் இல்லை, இது ஸ்வீட் கார்ன். இந்த ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா முழுசாக ஒரே ஒரு கதிர் மட்டும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்வீட் கார்னை முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஸ்டீமர் வேக வைக்கிறதுக்காகவே நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அடியில் இருக்கிற பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஹோல்ஸாக இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் குக்கரில் அப்படி இல்லைனா நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு இன்னொரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதாவது குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஸ்வீட் கார்னை போட்டு அப்படியே அந்த குக்கரில் வச்சுடுங்க. அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஸ்டீமர்லேயே வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 8லேருந்து 9 நிமிஷத்துக்கு நல்லா நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நிமிஷம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 8லேருந்து 9 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் கார்ன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். வெந்திருக்கா இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ஸ்வீட் கார்னில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அதனால் ஒரு வடிகட்டியில் நான் வடிகட்டிக்கிறேன். சும்மா ஒரு 2 நிமிஷம் இந்த வடிகட்டிலே விட்டுட்டோம்னா போதும். தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். ஸ்வீட் கார்ன் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. சூடும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போது நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னில் பாதி அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். பாதி நம்ம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற பாதியை நம்ம முழுசாகவே சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம முழுசாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்வீட் கார்னையும் சேர்த்துடுறேன். இப்போ இது கூட சின்னதாக ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடியாக வேணால் கட் பண்ணிக்கலாம், அப்படின்னா நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் காரம் கொஞ்சம் பத்தாது, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள். டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக 5 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். முதல்ல 5 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் கார்ன் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதிலே ஈரப்பதம் இருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னாலே போதும். ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இலக்கமாக இருந்ததுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிட்டோம்னா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர்த்துருந்த 5 ஸ்பூன் கடலை மாவே கரெக்டாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் கார்ன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைண்டிங் இருக்கணும், கொஞ்சம் எடுத்து போடுறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கணும் பைண்டிங், அதுக்காக தான் மாவு சேர்க்குறோம். அதே மாதிரி ரொம்பவும் மாவு சேர்த்துட்டோம்னா இந்த ஸ்வீட் கார்ன் தெரியாமல் போயிடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட் கார்னை எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்ப பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக போட்டோம்னா நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் பக்கோடா சாப்பிட்றதுக்கு. கடலை மாவு மட்டும் நீங்கள் முன்ன பின்ன பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயை ரொம்ப ஃபுல்லாகவும் வைக்காமல் ரொம்ப மீடியம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டு நம்ம குக் பண்ணோம்னா கரெக்டாக வெந்து வந்துடும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம், அப்போ தான் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து மேலேயும் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கும். அப்போ நம்ம எடுத்துடலாம். ரொம்ப தீய வச்சிட வேணாம், சாப்பிட முடியாது.
இதே போல் மீதி இருக்கிற எல்லா ஸ்வீட் கார்னையும் எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்னை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியாக சூப்பராக நம்ம பக்கோடா ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். எப்பவும் ஒரே மாதிரி ஸ்நாக் பண்ணாமல் அப்பப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாக ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி பண்ணிட்டோம். ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா பாதி அரைச்சி செஞ்சுருக்கோம், பாதி முழுசாக போட்டு செஞ்சுருக்கோம். அப்போ தான் வந்து நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால சேர்த்துருக்கோம். நீங்கள் மொத்தமாகவே அரைச்சிட்டு கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 3/4 பாகம் அரைச்சிட்டு 1/4 பாகம் மட்டும் நீங்கள் ஸ்வீட் கார்னை முழுசாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதி அரைச்சும் பாதி முழுசாகவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஸ்வீட் கார்னோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட டீ கூட இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.